சகலமும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. അതുകൊണ്ട് ഒന്നിനും ഭാരപ്പെടേണ്ട, യഹോവ നോക്കിക്കൊള്ളും. പ്രൈസ് ദി ലോർഡ്. இந்த பகல் காலம் தேவனுடைய ஆலோசனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயை கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் போதும் போதும் எல்லாரும் கவனமா கவனிங்க. ஞானஸ்தான கூட்டம் சாப்பிட வேளையில எப்போன்னு அறிவிக்கப்படும். புரியுதா? அல்லேலூயா. சாப்பிட பிறகாதான் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய பாஸ் கான்டாக்ட் பண்ண கிடைக்கல. நீ ஆராதனை முடிஞ்சு தொடர்பு கொள்ளணும். சோதரா பொது சமயம் அறிவிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமா, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏறக்குறைய 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்தில் இருந்த தேவனுடைய தரிசனமாய் இருந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். 30 ஆண்டுகள் ஒரு சாதாரண மனிதனைப் போலவே தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 30 வயது நிறைவான பொழுது தேவனால் அனுப்பப்பட்ட, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட ஸ்நாபக யோவான் மூலமாய் யோர்தான் நதியில் இறங்கி ஞானஸ்தானம் பெற்று கரையேற பரிசுத்தாவியான பிராவின் வடிவிலே அவர் மேல் வந்து இறங்க, பரலோகம் திறக்கப்பட, இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று ஒரு சத்தம் முழங்க, பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவர் வனாந்தரத்துக்கு இயேசுவை நடத்தி செல்லுகிறார். இரவு பகல் 40 நாள் உபவாசிக்கிறார். உபவாசம் முடியும் பொழுது பிசாசானவன் நேரடியாக இயேசுவை சோதிக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் தேவ வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்து ஆவியானுடைய பலத்தோடு கலிலேயாவுக்கு திரும்பி வந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆவியானுடைய பலத்தோடு கூட இயேசு கலிலேயாவுக்கு திரும்பி வந்தார். திரும்பி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷ பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று பிரசங்கிக்க ஆரம்பித்தார். 3.5 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 அப்போஸ்தலரோடு கூட நாடு நகரங்கள் சுற்றி நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்திலே ஒரு பெரும் பகுதி பரலோக ராஜ்யத்தை குறித்ததாக இருந்தது. பரலோக ராஜ்யத்தை குறித்தே பிரசங்கித்தார். மட்டுமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த செய்தியை எல்லா ஜனங்களும் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல ஊமைகள் மூலமாக, எடுத்துக்காட்டுகள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அதே நேரத்தில் இந்த தேவராஜ்யத்தை வாஞ்சிக்கும்படியாய் ஒரு ஆசையை தூண்டுகிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் தேடுகிற இந்த உலகத்துக்குரிய சகல நன்மைகளும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும், தேடுகிற தேவராஜ்யம் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து உற்சாகப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் என்று சொன்னால் என்ன? பரலோக தேவன் வீட்டிலிருந்து ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யத்துக்கு பேரு தான்
பரலோக ராஜ்யம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த பரலோக ராஜ்யத்திலே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்க போகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு பிரஜைகளை சேர்க்கும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு முந்தின 2 அதிகாரங்களிலே, இந்த 23, 24 அதிகாரங்களிலே அந்த பரலோக ராஜ்யத்திற்காய் பிரஜைகளாய் அழைக்கப்பட்டு ஆயத்தப்படுத்துகிற ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டி செல்வதற்கு முன்னாக இந்த உலகத்திலே நடக்கக்கூடியதான அதிபயங்கரமான சம்பவங்களை குறித்து இந்த 2 அதிகாரங்களிலும் இயேசு சொல்லுகிறார். இந்த 25வது அதிகாரத்திலே இயேசு வரும் பொழுது 23, 24 அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்னாக நடக்கிற சம்பவங்களை சொல்லுகிறார். இந்த 25வது அதிகாரத்திலே இயேசு வருகிற நேரத்திலே நடக்கிற 2 சம்பவத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை யூதர்களுடைய கல்யாண நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு இயேசு பேசுகிறார். அங்க பாத்தீங்களா, சோதர 10 கன்னிகளை குறித்து பேசுகிற அவங்களெல்லாம் நம்ம பின்னால தொடுவோம், அதுக்கு முன்னால முகவேஷல காரியங்களை கற்றுக்கொள்ளுவோம். கல்யாண நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டு பேசுகிறார். யூதர்களின் குடும்பத்தில் ஒரு வாலிபன் திருமண வயதை அடைந்து விட்டால் அந்த வாலிபன் தானாகவே தனக்கு பெண் பார்க்க முடியாது, அனுமதி இல்லை. பெற்றோர்கள் கூட அந்த வாலிபனுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கிறதில்லை. ஆனால் அவருடைய குடும்பத்திலே மிகவும் அனுபவம் வாய்ந்ததானே முதிர்ந்ததானே ஒரு பெரியவரிடம் இந்த பொறுப்பை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த மணவாளனுடைய வயது, அவனுடைய தகுதி, அவனுடைய கல்வி, அவனுடைய பொருளாதார நிலைமை, அவனுடைய குணநலங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற குடும்பத்தில் உள்ள ஒரு முதிர்ந்த ஒரு நபரை அதற்கு ஏற்பாடு செய்வார்கள். வேதத்திலே கூட அதை எப்படி பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய மகன் ஈசாக்குக்கு ஒரு மணவாட்டியை ஏற்படுத்தும்படியாய் தம்முடைய வீட்டிலே அதிகாரியாயிருந்த முதிர்ந்த வயதுள்ள எலியேசர் என்று சொல்லக்கூடிய மனிதனை அனுப்புகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒன்று வாசித்தா இதெல்லாம் சொல்ல போனா இனி நிறைய நேரம் ஆகும், வேண்டாம். சோதரா இப்படி அனுப்புகிறதை பார்க்கிறங்க. நீங்க இந்த எலியேசர் என்று சொல்லக்கூடிய மனிதன் கடந்து சென்று ரெபெக்காளை கண்டுபிடிச்சு இவள் தான் என் எஜமானனுக்கு ஏற்ற மணவாட்டி என்று சொல்லி அறிந்து கொண்டு அதை குறித்து பெற்றோரிடத்தில் சகோதரத்தில் பேசி இந்த ரெபெக்காளுடைய சம்மதத்தோடு இந்த ரெபெக்காளை மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தி மணவாளனாகிய இந்த ஈசாக்கு நேராய் அழைத்து வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதே நேரத்தில் ஈசாக்கும் வீட்டிலிருந்து இறங்கி வெளியே வருகிறார். எதுக்கு தெரியுமா? தியானம் பண்ணுவதற்காக வருகிறார். இப்படி 2 பேரும் சந்திக்கிறார்கள். ரெபெக்காளை இந்த ஈசாக்க தன்னுடைய தாயினுடைய வீட்டில் அழைத்து கொண்டு போகிறார். அங்கே திருமணம் நடந்தது. அல்லேலூயா. இது போலவே சோதரா ஆண்டவராகிய தேவன், நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோக ராஜ்யத்திலே நித்திய ராஜ்யத்திலே நித்திய ஜீவனோடு நித்திய மகிழ்ச்சியோடு வாழும்படியாக ஒரு மணவாட்டிய சபையை உருவாக்கும்படியாய் தேவ சமூகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரை உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகம் முழுவதும் அசைவாடுகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மணவாட்டிகளாய் சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். யாரை தெரியுமா? தேவனால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பரிசுத்த ஆவியானவர் கண்டுபிடிக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனம். நீங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? கண்டுபிடிக்கிறார். இன்னைக்கு யூதர்கள் அப்படித்தான். இப்படி முதியவர்கள்
போய் இந்த மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியை தெரிந்து கொள்ளுகிறார்கள். தெரிந்து கொண்டு விட்டு இங்க மணவாள இடத்துல வந்து சொல்லுவார்கள். கவனிக்க, மணவாழ்த்து சொல்லுவார்கள், இன்ன ஊர்ல இன்ன குடும்பத்துல இன்ன பேருள்ள பிள்ளையை உனக்கே மணவாட்டியாக நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். அப்பொழுது இந்த மணவாளன் என்ன செய்வாராம் தெரியுமா? தன்னுடைய வீட்டிலிருந்து இந்த மணவாட்டியினுடைய வீட்டுக்கு வருவார். அந்த மணவாட்டியை பார்க்க, பேச, விவாக நிச்சயம் செய்ய, சில கிஃப்ட்களை கொடுக்கும்படியாக அவர் வருவார். வரும்போது இந்த மணவாட்டி சோத்ரா இந்த மணவாளனை கண்ட உடனே அவள் என்ன செய்ய தெரியுமா? வீட்டினுடைய கதவை திறந்து அந்த மணவாளனை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இது போலவே நல்லா கவனிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் குமாரனான இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியை சபையாக சிலரை தெரிந்து கொள்ளுகிறார். இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய இருதய வாசலிலே அவர் தட்டுகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்திற்கு கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனுக்கு என்னோட போஜனம் பண்ணுவான் என்று கேட்கின்ற அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷ சத்தத்தினாலே மனிதனுடைய இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். இனி கேட்கின்ற அன்பானவர்களே, தூரத்திலும் சமயத்திலும் இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, காலமாக ஆண்டவராகிய தேவன் சுவிசேஷ சத்தத்தினாலே அநேக கர்த்தருடைய தாசர் மூலமாக சுவிசேஷ சத்தத்தினாலே உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எதற்கு தெரியுமா? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாக, உங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்த மணவாட்டியாய் மாற்றும்படியாக அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். பல நாட்களாக, மாதங்களாக, வருடங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் இருதய கதவை சுவிசேஷத்தை தட்டியும் நீங்கள் கதவை திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் உங்களை சிநேகித்து, ஹல்லேலூயா, உங்களையும் மணவாட்டி சபையாய் மாற்ற வேண்டும், உங்களை அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஒரு கன்வென்ஷன் கூட தந்து ஆண்டவர் இந்த நாளிலும் சுவிசேஷ சத்தத்தினால் உன் இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். வாசற்படியில் நிற்கின்றார், உன் கதவை தட்டுகின்றார். வாசற்படியில் நிற்கின்றார், உன் கதவை தட்டுகின்றார். இடமுண்டோ, இடமுண்டோ உன்னுள்ளதில், இடமுண்டோ, இடமுண்டோ, இடமுண்டோ உன்னுள்ளதில், இடமுண்டோ. இயேசு கிறிஸ்து வருகின்றார், உன்னுள்ளதில் வருகின்றார். இயேசு கிறிஸ்து வருகின்றார், உன்னுள்ளதில் வருகின்றார். இடமுண்டோ, இடமுண்டோ உன்னுள்ளதில், இடமுண்டோ, இடமுண்டோ, இடமுண்டோ உன்னுள்ளதில், இடமுண்டோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரையும் இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தை திறந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த நாளிலாகிலும், உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உங்கள் சமாதானத்தை கேட்டவைகளை நீங்கள் தெரிந்து கொண்டால் நலமாயிருக்கும். இப்பொழுது மணவாட்டி கதவை திறந்து மணவாளனை தன்னுடைய வீட்டிலே அவள் வரவேற்கிறாள், ஏற்றுக்கொள்ளுகிறாள். அங்க போனா என்ன நடக்கும் தெரியுமா? மணவாளனோடு சிலர் போவாங்க, விவாக நிச்சயம் பண்ணுவார்கள். விவாக நிச்சயம் நடைபெறும். விவாக நிச்சயம் நடைபெறுவதோடு கூட சில உச்சிதமான பொருட்களை மணவாளர் மணவாட்டிக்கு கொடுத்துடுவார். ஏன் தெரியுமா? திருமண நாள் வரையிலும் இந்த மணவாளனை நினைத்து இதை புஷித்து சந்தோஷித்து அவர் வருகை எதிர்பார்த்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் தங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ
அவர்களை மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாய் விவாக நிச்சயம் செய்யப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதை குறித்து 2 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் விதமாய் சொல்லுகிறார். வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பவுலுக்கு ஜனத்தின் மேல ஒரு வைராக்கியம். அல்லேலூயா. பொதுவா நம்மளிடத்துல இருக்கிற வைராக்கியம் போல இல்ல அந்த வைராக்கியம். அல்லேலூயா. பவுலிடத்தில் இருக்கிற வைராக்கியம், நான் பிரசங்கிக்கிற விசுவாசிகள், என்னுடைய சுவிசேஷத்தை கேட்கிற விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் மாறலாம். அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்க சோதரர் அவர்களை நியமிக்கணும், அவர்களை இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரருடைய இருதய துடிப்பு, வாஞ்சை, அவள் ஜெபத்தோடு கூட, உபவாசத்தோடு கூட, கண்ணீரோடு கூட தேவனுடைய வசனங்களை பிரசங்கிக்கிறார்கள் என்றால் கிறிஸ்து என்ற அந்த ஒரே ஆத்மா மணவாளனுக்கு மணவாட்டியாக ஒப்பு கொடுக்கும்படி ஆங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இதயத்திலே ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவராலே மணவாள இயேசு கிறிஸ்துவாக விவாக நிச்சயப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆத்ம மணவாளனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்ம மணவாளன இயேசுவுக்காக, இயேசுவோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே நான் வாழும்படியாக, நித்திய ராஜ்யத்தில் நித்திய காலமாக நித்திய மகிழ்ச்சியோடு வாழும்படியாக என்னை பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மூலமாய் திருவசனத்தை கொண்டு என்னை விவாக நிச்சயம் செய்திருக்கிறார்கள். நான் ஆத்துமானவனாக இயேசுவுக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிறவன். அல்லேலூயா. என்ற அந்த எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இந்த சகோதரி இருக்கும், நான் விவாகம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறேன், என்னை ஒரு மணவாளன் விவாக நிச்சயம் செய்திருக்கிறார், அவர் சீக்கிரமாக என்னை விவாகம் பண்ணும்படி திரும்பி வருவா என்ற அவளோடு ஆசையோடு காத்திருக்கிறவாய் காணப்படுகிறாள். சரி, இப்பொழுது விவாக நிச்சயம் முடிந்தாயிற்று. சில உச்சிதமான பொருட்களை, சோதர ருசியான பதார்த்தங்களை கொடுத்து விட்டு செல்லுகிறார். இவ்வளவு கொடுத்து விட்டு செல்லுகிறார். இந்த மணவாட்டி என்ன செய்வா தெரியுமா? உடனடியாக ஒரு கல்யாண வஸ்திரத்தை உண்டு பண்ணி சாயங்காலம் ஆன உடனே அந்த வஸ்திரத்தை போர்த்தி கொண்டே இருப்பாள். கவனிங்க. அல்லேலூயா. ஏன்னா மணவாளன் எப்ப வேறன்னு நம்மளாலே இப்ப 1 வருஷத்துக்கு முன்னே என்கேஜ்மெண்ட் முடிச்சுறாங்க. சில பிள்ளைகள் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போல ரெடி ஆக்கிடுறாங்க. சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா. ஆமா. ஆனா இங்க எப்ப வருவாருன்னு தெரியாது. சோத்திரம். ஆகவே இந்த மணவாட்டி என்ன செய்வா தெரியுமா? ஒரு கல்யாண வஸ்திரத்தை உண்டு பண்ணி சாயங்காலம் ஆன உடனே அந்த வஸ்திரத்தை அணிந்து கொள்ளுவா. ஏன்னா கல்யாண ராத்திரி ஆக்கும். அல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு ஏமாந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்களே, நமக்கு இப்போ வந்து ராத்திரி ஆக போகுது இல்லையா? இப்போ 4 மணிக்கு வச்சு 5 மணிக்கு வச்சு 6 மணி ஆகுது சாயங்காலம். இனி நடுராத்திரி ஆயிரும் போல தோணுது. அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். ஆக கல்யாண ராத்திரி சோதரன் அது எங்க தெரியுமா? பெண்ணு வீட்டில இல்ல, ஆண் வீட்டில. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இப்படி போ வசனம் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஆக பாருங்க, இந்த மணவாட்டியும் உடனே ஒரு வஸ்திரத்தை தரிப்பா. ஏன்னா விவாக நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கை வந்த உடனே, அந்த அனுபவம் வந்த உடனே ஒரு வஸ்திரத்தை தைத்து அதை சாயங்காலம் மாட்டிக்கொண்டு இந்த மணவாளன் கொடுத்துட்டு போனாரே, அதை அப்படியே கொஞ்சம் எடுத்து அப்படி சாப்பிட்டு கொண்டே இருப்பாள். அல்லேலூயா.
இது என்னுடைய மணவாளன், என்னை விவாக நிச்சயம் செய்த மணவாளன் எனக்கு கொடுத்தது. இதை கொடுத்து விட்டு போன மணவாளன் என்னை விவாகம் பண்ண சீக்கிரமாய் வருவா. இந்த எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு சாப்பிடுங்க. இது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்காய் இருதயம் திறந்து கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆவியானவரால் தேவனுடைய ஊழியத்தால் மூலமாய் விவாக நிச்சயம் செய்யப்பட்டதானே தேவனுடைய பிள்ளைகள் உடனே ஒரு வஸ்திரத்தை தரிச்சு போட்டிருக்கேன். அல்லேலூயா. அது என்ன வஸ்திரம் தெரியுமா? கலாத்தியர் 3:27 சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரா, ஏனெனில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. கிறிஸ்துவை அங்கேயாக தரித்துக் கொண்டிருக்க வேண்டாம். கவனிக்கணும், இது ஒரு கல்யாண வஸ்திரம் போலியாக்கம். ரட்சிக்கப்படும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுபோல ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் பொழுது நீதியின் சால்வையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. எஸ் 61:10 கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறீர்களே, என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரிக்கிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அல்லேலூயா. அதனால மணவாளன் நகைகளினாலே ஆபரணங்களாலே தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிற ஒப்பாக. மணவாளனை சிலவில் 5 7 பவன்ல ஒரு செய்து 10 விரல்ல ஒரு 10 மோதிரம் தான் காணும். ஆனா மணவாட்டிக்கு மாட்டி பூட்டி அல்லேலூயா ஆமென் பெல்ட் என்னெல்லாமோ ஷோத்து 100 ரூபாய்னு 110 ரூபாய்னு ஆமென். சிலப்பா பிள்ளைகளை பார்த்தா நகை மாளிகை மாதிரியே இருக்கும். சோதரம். அதனால தான் பைபிள் எழுதியிருக்கு, மணவாட்டின் நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக. அதுக்கு பதிலாக ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு மகிமையான வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுத்து வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறமாக ஒரு வஸ்திரம், அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறது. நீதியின் சால்வை. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞானமும் மீட்பும் பரிசுத்த மீட்புமான ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான என்ற புதன்கிழமை பிரசங்கித்தேன். அல்லேலூயா. சோதரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளப்பட்ட ஞானம். இயேசு நமக்குள்ளே வரும்போது ஞானம் நமக்குள் வருகிறது. இரண்டாவது நீதி, மூன்றாவது பரிசுத்தம், நான்காவது மீட்பு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்க நீதி, நீதியாகிய கிறிஸ்துவை சோதரன் தரித்துக் கொள்ளுகிறோம். நீதியின் வஸ்திரமாய் நீதியாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவனுடைய மணவாட்டை விவாக நிச்சயம் பண்ணுகிறவர்கள் தாமதம் பண்ணாம ஞானஸ்நானம் பெற்று இயேசு கிறிஸ்துவை வஸ்திரமாய் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு 2 பேரு ஞானஸ்நானம் பெற்று இயேசுவை தரித்துக் கொள்ள போகிறார்கள். நீதியின் சால்வையை தரித்துக் கொள்ள போகிறார்கள். கேட்கிற அன்பான சகோதரர்களே, நீங்கள் இன்றைக்கு ஒரு நீதியின் சால்வையினாலே தரிப்பிக்கப்பட போகிறீர்கள். உங்களை எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த நீதியின் சால்வையுடைய பிரகாசம் தெரிய வேண்டாம். அல்லேலூயா. நீதியாகிய இயேசுவை உங்களில் மற்றவர்கள் பார்க்க வேண்டும். நீதியாகிய இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கவனிங்க, கிரிக்கெட் வீரர்களை அல்லேலூயா 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 பிரதிபலிக்கிறவள் அல்ல. சினிமா நடிகர்களை பிரதிபலிக்கிறவள் அல்ல. ஆமென் ஆமென். யாரு சத்தமா சொல்லலையே. பிரதிபலிக்க கூடாது. இயேசுவை பிரதிபலிக்க, இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறவர்கள்
இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கவே இயேசுவை பிரதிபலிக்கணும். அல்லேலூயா. இயேசுவை பிரதிபலிக்கணும். கிரிக்கெட் ஸ்டைல் வேண்டாம். அல்லேலூயா. சினிமா நடிகையுடைய ஸ்டைல் வேண்டாம். விளம்பரதாரர்களுடைய ஸ்டைல் வேண்டாம். உலகத்தினுடைய வேஷம் வேண்டாம். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. உலக வேஷம் தரிக்க வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுவேனா. இன்றைக்கு நீதியின் சால்வையை நீங்கள் தரித்துக் கொள்ளுகிறீர்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீதியின் சால்வையை தரித்துக் கொள்ளுகிறதா ஞானஸ்நானம். அல்லேலூயா. இந்த ஸ்திரீயானவள் ஒரு கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறது போல ஆத்ம மணவாளனான இயேசுவுக்காய் விவாக நிச்சயம் செய்யப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவாகிற நீதியின் சால்வையை அணிந்து கொண்டவர்களாய் அனுதினமும் வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். மட்டுமல்ல, இவன் வஸ்திரத்தை தரிச்சுக்கிறது மட்டுமல்ல, அந்த மணவாளன் அவனை அனுதினமும் நினைவு கூறும்படி, அவனை எதிர்பார்த்து வாழும்படி, மற்ற ஒருவனை குறித்து சிந்தியாமல், அல்லேலூயா, நான் நியமிக்கப்பட்ட ஆளுதான். பிரைஸ் தி லார்ட். மற்றொருவர் தேவையில்லை. சோதர என்னை நீ விவாக நிச்சயம் செய்தவர் என்னை விவாகம் பண்ண வருவார் என்ற எதிர்பார்ப்போடு கூட நம்பிக்கையோடு கூட இருக்கும்படியாக இதை புஷிப்பா. அல்லேலூயா. இது போல ஆத்ம மணவான இயேசுவுக்கு இருதயம் திறந்து கொடுத்து நீதியாகிய இயேசுவை தரித்துக் கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிற ஆத்ம மணவாளனுக்காய் விவாக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்னை விவாக நிச்சயம் செய்திருக்கிறேன். ஆத்ம மணவாளன் இயேசு என்னை அழைத்து செல்லும்படி தம்முடைய ராஜ்யத்தை சேர்த்துக்கொள்ள வருவார் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு கூட ஆத்ம மணவாளன் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மாம்சத்தின் இரத்தத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, அப்பத்தை எடுத்து அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அம்மே. அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். மட்டுமல்ல, மரணத்தை தெரிவிக்கிறீர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக ஒரு மணவாட்டிய சபையை ஆண்டவர் உருவாக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே சகல ஜனத்துடைய பாவங்களையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி பலியானா. அல்லேலூயா. அவருடைய விலாவு ஈட்டினால் குத்தி திறக்கப்பட்டது. அவருடைய விலாவிலிருந்து ரத்தமோ தண்ணீரும் வெளிப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துடைய விலா திறக்கப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்துவாகிற இயேசு கிறிஸ்துடைய சரீரமாகிய மணவாட்டி சபை உருவானது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆதாம் என்ற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு மணவாட்டியை ஏற்படுத்த முடியும். என்ன செய்ய தெரியுமா? விலாவை திறந்தார். விழா பகுதியில் ஒரு ஆபரேஷன் பண்ணினார். கத்தியின்றி ரத்தமின்றி சத்தமின்றி ஒரு ஆபரேஷன். அதுல விழாவிலே ஒன்றை வெளியே எடுத்தார். அல்லேலூயா. அதனாலே என்னோ சகோதரிமாருக்கு ஆண்களோட கொஞ்சம் பலம் குறவுதான். ஒரு விழாவை எடுத்து மனுஷியாக உருவாக்கி ஆதாம் இடத்துல கொண்டு நிறுத்தினார். அப்ப ஆதாமுடைய விழா திறக்கப்பட்டபடினாலே, அந்த இடம் திறக்கப்பட்டபடினாலே ஆதாமுக்கு ஏற்ற துணையாகிற மணவாட்டி உருவானாள். இது போல மணவாளன் இயேசுடைய விழா ஈட்டினால் குத்தி திறக்கப்பட்டது. அந்த விழாவில் ரத்தமும் நீர் வந்தது. இயேசுவின் ரத்தம் மனுஷனுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரித்து தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் மணவாட்டியாக மனுக்குலத்தை மாற்றுகிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகவே இதை ஸ்தோத்திரம், அப்பத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுதுதான் எனக்காக என்னை தம்மோடு வைத்துக் கொள்ளும்படியாக, என்னை ஆத்தும மனவாட்டியாக நித்திய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக, எனக்காய் என் பாவத்தை நீக்கி என்னை பழுதற்றதான ஒரு பரிசுத்த கண்டிகையாக என்னை உருவாக்கும்படி எனக்காக இயேசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்தார் என்று அந்த மரணத்தையே தெரிவிக்கிறதோ இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து 3 நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் பரலோகத்துக்கு எழுந்தள்ளி பிதாவின் வலது வாரிசுகள் வீட்டிலிருந்து என்னை மனவாட்டை ஆயத்தப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தந்த இயேசு என்னை சேர்க்க சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையிலே பலப்படும்படியாகத்தான் ஆண்டவர் கர்த்தருடைய பந்தியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுகிற யோசுவாயும் யோவேலும் அல்லேலூயா எப்ப திருவிருந்து ஆராதனை நடந்தாலும் என்ன செய்யணும்? வேகத்தில் வர வேண்டும், மேகத்தில் அல்ல வேகத்தில். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையா மனம் திரும்பினா, உண்மையா ஆத்துமா மணவாளனுக்கு மணவாட்டியை நியமிக்கப்பட்டா, உண்மையாய் இயேசுவை தரித்து கொண்டா சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஓடி வருவாங்க. ஸ்தோத்திரம். அதை புசிக்கணும். இந்த ஸ்திரீயும் அதை புசித்து கொண்டு எதிர்பார்ப்போடு இருப்பா. இதை கொடுத்து நிச்சயம் செய்தாரே, இந்த மணவாளை எங்க போவாரு? மணவாளை என்ன செய்வா தெரியுமா? தொடர்ந்து இந்த ஸ்ரீ விவாகம் பண்ணி குடும்பமாய் வாழ்வதற்கென்று ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிப்பா. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல அப்படி பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக போனா சர்ச்சைங்களும் ஒரு சாப்பு கட்டிடுவாங்க முன்னாலே இல்ல. அல்லேலூயா. ஒரு எக்ஸ்டென்ஷன் இல்லையா? அல்லேலூயா. சோதரா, இந்த மணவாளை என்ன தெரியுமா? போய் ஒரு அழகான வீட்டை கட்டுவாரு. கெட்டி முடிச்சிட்டு தான் வந்து கூட்டிட்டு போவாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அதே போல நமக்காக ஜீவனை தந்து மணவாட்டிகளாக நம்மை நியமித்ததானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வசனத்தில் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உன்னை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. நான் வந்து பாருங்க, நான் போறேன், நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை கட்டுவேன். எதுக்கு? நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை கட்ட போகிறேன் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போயிருக்கிறார். அவர் கட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மணவாட்டி எதிர்பார்த்து அந்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவளோடு அவனை நினைவு கூறுகிற பதார்த்தத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாய். மணவாளில் சோதரன் அவள் சீக்கிரமாய் அவளை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவளோடு ஆயத்தமாக வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார். இது போலதான் தேவாதி தேவன் சோதரா நம்மை தெரிந்தெடுத்து நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை நித்திய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழலாம். பரிசுத்தர் உலகம் அதில் அத்தர்ப்பணவரை நித்தம் சுகித்திடலவா. பரிசுத்தர் உலகம் அதில் அத்தர்ப்பணவரை நித்தம் சுகித்திடலவா. மகளே, ஓ மகளே, உன் இதயத்தை தாராயோ தாராயோ இப்போ தாராயோ. கையில் உன்னை எடுத்துமையார் அரவணைந்து கண்ணீர்கள் யாவும் துடைப்பார்.
கையில் உன்னை எடுத்து மெய்யாய் அரவணைத்து கண்ணீரை யாவும் துடைப்பார். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு செய்வேன் ஆசீர்வாதம் தள்ளாது காத்திடுவேன். நீ செய்யும் ஜெபங்கள் கேட்டு செய்வேன் ஆசீர்வாதம் தள்ளாது காத்திடுவேன். மகளே ஓ மகளே உன் இதயத்தை தாராயோ தாராயோ தாராயோ. அல்லேலூயா. நித்திய ராஜ்யத்தில் நித்திய தேவனோடு நித்திய மகிழ்ச்சியோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தரும்படியாக இயேசுவாகிற ஆத்மா மணவாளனோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை நமக்கு தரும்படியாக நமக்காக ஒரு வீட்டை கட்டி கொண்டே இருக்கிறார். இந்த மணவாளன் எப்ப வீட்டு கட்டி முடிக்கிறாரோ கட்டி முடிச்ச உடனே அவர் புறப்பட்டு வருவார். அல்லேலூயா. இதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வாசஸ்தலத்தை கட்டி கொண்டிருக்கிறார். கட்டி முடித்த உடனே ஆண்டவராகிய இயேசு புறப்பட்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே இந்த மணவாட்டி என்ன செய்யணும் தெரியுமா? இவர் கட்டி முடிச்ச உடனே அப்படியே மணவாளன் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு வருவார். அவருக்கு முன்பாக சில வாலிபர்கள் கூடி அம்மை கூக்கரலிட்டு கொண்டே போவார்கள். என்ன தெரியுமா? இதோ மணவாளன் வருகிறார், அவள் எதிர்கொண்டு போக புறப்படுங்கள். இந்த சத்தம் மணவாட்டியினுடைய காதுல கேட்கும். மணவாட்டி உடனே அந்த கல்யாண வஸ்திரத்தையும் தரித்து கொண்டு எரிகிற ஒரு குத்து விளக்கை எடுத்துக்கொண்டு அப்படியே புறப்பட்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போவாய். மணவாளன் தன்னுடைய வீட்டிலிருந்து இறங்கி வருவார். அதுபோல மணவாட்டியின் தன்னுடைய வீட்டிலிருந்து இந்த கல்யாண வஸ்திரத்தையும் தரித்து கொண்டு எரிகிற குத்து விளக்கை எடுத்துக்கொண்டு அவள் அப்படியே கடந்து வருவாய். ரெண்டு பேரும் ஓரிடத்துல சந்திப்பார்கள். மணவாளன் மணவாட்டி அழைத்து தன்னுடைய இல்லத்திலே கொண்டு போவா. அங்கே கல்யாணமும் விருந்தோம். பிரைஸ் தி லார்ட். இதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எப்படி வருவார்? 1 Thessalonians 4:16 17 18 கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பூமிக்கு வருவார்னு எழுதல, வானத்திலிருந்து இறங்கி அப்படி வருவார். மேலிருந்து கீழே இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கு நாம் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் என்ன செய்வார்கள்? எதிர்கொண்டு போவார்கள். அவர்கள் மறுவப்படுவார்கள், எதிர்கொண்டு போவார்கள். எங்க போவாங்க? ஆகாயத்துக்கு நேர எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. அங்கே இயேசுவை சந்திப்பார்கள். இயேசு அவர்களை தன்னுடைய வாசஸ்தலத்துக்கு அழைத்து செல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். இப்படி மணவாளனை சந்திக்கும்படியாய் காத்திருந்த 10 கன்னிகளை குறித்து அந்த 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகும்படி ஆயத்தப்பட்ட கன்னிகள் 10 பேர். அதுல 50% 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நான் நினைக்கிறேன் இந்த வசனத்தை எல்லாம் வாசித்தா உண்மையாய் மணவாளி வாட்டிகளாய் நியமிக்கப்பட்டதுல பாதிதான் போகும் போல. 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் 2 பேர் இயந்திர அறுத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி அப்படித்தானே 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்துக் கொண்டிருப்பார்கள். அவ 50-50 தான். அல்லேலூயா. கவனிச்சுக்கிடுங்க, சோது கவனமா இருங்க. சோத்திரம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியை சேர்க்க வருகிறார். எப்படி? அவர் சும்மா வரல, அவர் ஆரவார சத்தம். இது அந்த அதை குறித்து இன்னொரு நாள் பிரசங்கிக்கிறேன். அதுல நிறைய காரியம் சொல்ல வேண்டியிருக்கு. ஆரவார சத்தம் கல்லறைக்குள்ள மறித்து அடக்கவிட பரிசுத்தவான்களுக்கு கேட்க அவர் கல்லைகளை திறந்து வெளியே வருவார்கள். பிரதான தூதனுடைய சத்தம்
பரிசுத்தவான்கள் மேலே போகாதபடிக்கு வானமண்டலத்தின் ஆவிகள் அவர்களை தடை செய்யும். அவர்களோடு யுத்தம் செய்து வழி கொடுக்கும்படியாக மிகாவேல் தூதனுடைய சத்தத்தோடு வருகிறார். தேவ எக்காலம் பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை கூட்டி சேர்ப்பதற்கான எக்காலம். அப்படி கடந்து போவார்கள். இது போல கடந்து போடி 10 கன்னிகள் காத்திருந்தார்கள். 10 பேர்ல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 5 பேரும் என்ன செய்றாங்க தெரியுமா? தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனாங்க. ராத்திரி எல்லாம் கொண்டு போனாங்க. அப்ப கொஞ்சம் எரிஞ்சிட்டு தான் இருந்தது. மற்ற 5 பேர் தீவட்டிகளோடு எண்ணெயும் கொண்டு போனாங்க. அல்லேலூயா. நம்ம தீவட்டியில் இருக்கிற எண்ணெய் சில வேளை என்ன செய்யும்? குறைந்து போகும், விளக்கு எரியாது. ஆகவே தீவட்டிகளோடு எண்ணெய் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் எண்ணெயை கொண்டு போன அவர்கள் புத்தி உள்ளவர்கள். பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2 கூட்டத்தாரை குறித்து சொன்னார். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் யாரு? ஆண்டவராய் இயேசு. வசனத்தை கவனிங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புத்தி உள்ளவர்கள் யார்? ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னார், நான் சொன்ன இந்த வசனத்தை கை கொண்டு வாழ்கிறவனே கற்பாரின் மேல் அஸ்திவாரம் போட்ட வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். புத்தி உள்ள மனுஷன் யாரு? ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அந்த வார்த்தைகளை கை கொண்டு தன்னுடைய ஜீவியமாகிற வீட்டை கட்டி எழுப்புகிறவன் தான் புத்தி உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு ஒரு அஸ்திவாரம் உண்டு. ஆமென், ஆமென். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு அஸ்திவாரம் உண்டு. 7 அஸ்திவார உபதேசங்களை ஆண்டவர் பெந்தேகோஸ்தே நாளிலே கொடுத்தார். என்ன உபதேசம்? மனம் திரும்புதல், ஞானசானம், வேறுபாடு, அப்பம் விற்குதல், அந்யோன்யம், அப்போஸ்தல உபதேசம், ஜெபம். இப்போ ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்தது, பரிசுத்த ஆவியை இவர் சொல்லலையே. பரிசுத்த ஆவி தேவன் கொடுக்கிற கிஃப்ட் இல்லையா? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை. அப்ப மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிஃப்ட் தான் பரிசுத்த ஆவி. அது ஒரு உபதேசம் அல்ல. அல்லேலூயா. அப்படி அஸ்திவார உபதேசம் ஆண்டவர் கொடுத்த மனம் திரும்பணும். 2வது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளணும். அல்லேலூயா. சபை கூடி வரணும். அப்போஸ்தல உபதேசத்தை கைக்கொள்ள வேண்டும். மாறுபாடான சந்ததி விட்டு விலகி ஒரு வேறுபட்ட ஜீவியம் செய்ய வேண்டும். அப்பம் விற்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்யோன்யம், ஐக்கியம். அல்லேலூயா. சவம். இப்படிப்பட்ட அஸ்திவாரத்தின் மேல சபை கட்டப்படுகிறது. இந்த அஸ்திவாரத்தின் மேல் தெய்வ பிள்ளைகள் ஆவிக்குரிய மாளிகை கட்டி எழுப்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய மாளிகையை கட்டி எழுப்பணும். அவர்கள் தான் புத்தி உள்ளவர்கள். அந்த வீட்டிலே காற்று வீசினது, பெருவெள்ளம் மோதினது, அது அசையாமல் நிலைத்திருந்தது. ஆனாச்சு புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? மணலின் மேல் கட்டினார்கள். ஐயோ, இனி பெரிய பாறாங்கல்ல கொண்டு வந்து அஸ்திவாரம் தோண்டி அங்க போட்டு சோதி எத்தனை நாளாகும், எவ்வளவு வருஷம் ஆகும், அதோட சீக்கிரமா கட்டி முடிக்கலாம்னு, ஈஸியா கட்டலாம்னு மணல் மேல் கட்டினார்கள். இந்த வீட்டையும் தண்ணீர் சூழ்ந்து கொண்டது, காற்று மோனிது, இது விழுந்து போச்சு. புத்தி இல்லாம ஆண்டவருடைய வாசனத்தினுடைய ஜீவிக்கிற தெய்வ பிள்ளைகள் தான் புத்தி உள்ளவர்கள். இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் விளக்கை எடுத்து கொண்டு போனாங்க. சோதரம் எண்ணெயை கொண்டு போகவில்லை. சோதரம் மற்றவங்க எண்ணெய் கொண்டு போனாங்க. கொண்டு போய் காத்திருந்தாங்க. காத்திருந்த பொழுது மணவளம் வர தாமதமானது. அதனால 10 பேரும் தூங்கிட்டாங்க. எல்லாரும் தூங்கினாங்க. நடுராத்திரி வேளையில் ஒரு சத்தம், இதோ மணவாளன் வருகிறார். அல்லேலூயா. அவன் எது கொண்டு போக புறப்படுங்கள், மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா,
மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. என் பிரியவே நீ ரூபவதி, எழுந்துவா நேசரை சந்திக்கவே. என் பிரியவே நீ ரூபவதி, எழுந்துவா உன்னேசரை சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. ஹல்லேலூயா. மணவாளன் வருகிறார் என்ற ஒரு சத்தம் அங்கே தொனிக்க ஆரம்பித்தது. வாசிங்க மத்தேயு 25ஆம் அதிகாரம். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். புத்தி இல்லாதவர்கள் எங்களுக்கு எண்ணெயில் கொஞ்சம் கொடுங்கள். பாத்தீங்களா, இப்ப எண்ணெய் இல்ல, இருந்த எண்ணெயில அவங்க தூங்குறது வரை விளக்கு எரிஞ்சுது. இப்ப தூங்கி எழும்பின போது அவர்கள் விளக்கை ஏற்றுகிறார்கள், விளக்கு எரியவில்லை. காரணம் எண்ணெய் இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. நாம் ஒரு விளக்காக இருக்கிறோம். நம்மளை பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். விளக்காக நாம் சரியா இருக்கணும். ஒரு விளக்கு சரியா இருந்த லீக் அடிச்சுக்கிட்டு இருந்தா எண்ணெய் தங்காது. லீக் அடிச்சிருந்தா எண்ணெய் தங்கமாமா? தங்காது. அப்ப விளக்கு சரியா இருக்க வேண்டும், அதுல எண்ணெய் நிரம்பி இருக்க வேண்டும், திரி சரியா இருக்கணும். மண்ணாளுக்கு பார்த்துருக்கிறவங்க ஒரு அலையை சொல்லுங்க. அல்லேலூயா. சோதரா. அதுல திரி இருக்கும். சில வேளையில அது நல்லா பிரகாசமா எரியும், சில வேளையில என்ன செய்யும், வங்கி எரியும். தெரியுமா? ஏதாவது ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று கருந்திரி ஏறி இருக்கும், அது எரிய முடியாது. இல்லாவிட்டால் எண்ணெய் குறைந்து போயிருக்கும். ஆகவே கருந்திரி எரிய விடாமல் பிரகாசிக்க விடாமல் தரை ஒண்ணும், அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். புத்து விளக்கு எரியாம கருந்திரி ஏறினா அதை வெட்டும் போது வெட்டி மாற்றும்படி கத்திரிக்கோல் வச்சிருந்து எங்க ஆசரிப்பு கூடாரத்தில் அதை கட் பண்ணி வெளியே மாற்றணும். கருந்திரிகள் ஜீவியத்திலே பிரகாசிக்க கூடாதபடி வருகிறதான கருந்திரி போன்றதானே பாவ கிரியைகள் அகற்றப்பட வேண்டும். அதனாலதான் வசனம் என்கிற வாழெடுத்து பிரசங்கர் வெட்டியது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது அகற்றப்பட வேண்டும். எண்ணெய் நிரம்பி இருக்கணும். பாத்தீங்களா? எண்ணெய் நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் நிரம்பி இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை மகிமை மேல் மகிமை அடை பண்ணி அவரை போல மறுரூபமாக்குறவர். பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்குள்ளே வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். தெய்வ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும் தெரியுமா? யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்க போல் இருந்தான். அவனுடைய நிழலில் அநேகர் சந்தோஷம் அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்படி இருக்கணும். பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. சோதரா, சில வெளிச்சத்தை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், சோதரா சோதர ஜீவ வசன பிலிப்பியர் 2:14 ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கணும். பாத்தீங்களா? பிரகாசிக்கணும். நம்முடைய ஜீவன் பிரகாசிக்கணும். நமக்குள்ள விளக்கு பிரகாசிக்கணும். பிரகாசிக்கணும்னா ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளணும். அப்படின்னா ஜீவ வசனத்தை ஆண்டவர் கற்று தரும்போது அதை பிடித்து கொண்டு அந்த வசனத்தின்படி வாழும் பொழுது நாம் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கணும். அல்லேலூயா. எரிந்து பிரகாசிக்கணும். மெழுகு திரி பாருங்க, பிரகாசிக்கும். இப்ப மண்ணால் எவ்வளவுக்கு அதிகமா இருக்காது. சோதர மெழுகு திரி இருக்கும், அது கூட இப்ப இருக்காது. ஏன்னா இப்ப எல்லாம் இன்வெர்டரும் அது இதெல்லாம் வந்துட்டு இல்லையா. சோதர மெழுகு திரி கூட என்ன செய்யும்? அந்த திரி எரிய 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 மெழுகு உருக உருக உருகத்தான் பிரகாசம் வந்து கொண்டே இருக்கு. எரிந்து பிரகாசிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா மாமிச கிரியை ஒவ்வொரு நாள் அழிக்கப்பட வேண்டும். பாவ கிரியில் ஒரு நாள் அழிக்கப்பட வேண்டும்.
பாவ சுபாவங்கள் முற்றிலுமாய் அழிக்கப்படணும். எவ்வளவுக்கு அதிகமாய் புறம்பான மனுஷன் அழிக்கப்படுகிறானோ, மாமிசத்தின் செயல் அழிக்கப்படுகிறதோ, பாவ சுபாவங்கள் அழிக்கப்படுகிறதோ, முந்தின ஆதாமுக்குரிய நடக்கைகள் மனிதனை விட்டு அகற்றப்படுகிறதோ, அப்படிப்பட்டவர்கள் தான் எரிந்து பிரகாசிக்கிறவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பவுல் சொல்கிறார். நம்முடைய தேசத்திலே, நம்முடைய வீடுகளிலே, ஊரிலே நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிரகாசம்? இயேசுக்கு சொல்லும் பொழுது மத்தேயு 5:16 சொல்லுகிறார். 5:16 வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாய் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. நற்கிரியே ஒரு கனி என்று வேதம் சொல்லுது, வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நற்கிரியாகிற வெளிச்சம் பிரகாசிக்கணும். தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நற்கிரியாகிற வெளிச்சம் பிரகாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கிரியாகிற வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நற்கிரியாகிற வெளிச்சத்தோடு கூட தான் அந்த ஆத்மாவால இயேசுவை எதிர்கொண்டு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாக இருக்கணும். நற்கிரியை ஆகிற வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணவர்களாக இருக்கணும். மறந்து போகாதீங்க. ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. ஜீவ வசனத்தை மிக கவனமா கவனிங்க. அதை இருதயத்தில் எண்ணிக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை தியானம் பண்ணுங்க. அந்த வசனத்தின்படியாய் ஜீவிக்க தேவக்காரங்கள் ஒப்பு கொடுங்க. அந்த வேத வசனப்படியா ஜீவிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. அப்படியே செய்தால் உங்களை நல்ல ஆவியானவர் செம்மையான வழிகளிலே, வேத வசனத்தினுடைய வழியிலே உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா. அவன் ஜீவ வசனத்தை பிடிக்கும் பொழுது நான் சுடர்களை போல பிரகாசிக்கலாம், எரிந்து பிரகாசிக்கலாம். அல்லேலூயா, சோத்திரா. மட்டுமல்ல, தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போல அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரகாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமானால் அநேகரை நீதிக்குட்படுத்துவர்களாய் இருக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்க. உங்கள் வாழ்நாளில் நீங்க எத்தனை பேரை நீதிக்கு உட்படுத்தி இருக்கிறீர்கள்? எத்தனை பேரை சோதனை இயேசு வண்டிகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? இதெல்லாம் அந்த ஆண்டோடிக்கு முன்னால பிரகாசமா போய் நிற்கும். அல்லேலூயா. அப்ப குத்து விளக்கு பிரகாசிக்கிற எரிகிற குத்து விளக்கோடு மணவாட்டி மணவாளனை சந்திக்க புறப்பட வேண்டும். இங்கே மணவாட்டிகளும் அப்படித்தான் தீவட்டிகளோடு கூட வந்தார்கள். ஆனால் 5 பேருடைய தீவட்டி பிரகாசிக்க முடியவில்லை. 5 பேருடைய தீவட்டி பிரகாசித்தது. அவர்களிடத்திலே எண்ணெய் இருப்பதை இந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் பார்த்தார்கள். கேட்டாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் தாருங்க. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, சிஸ்டர், நாங்கள் கொஞ்ச காலத்து நேற்றைக்கு வரை இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம். சாரி, இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் தந்துட்டேன்னா சிலவேளை உங்களுக்கும் பத்தாது, எங்களுக்கும் பத்தாது. அதனால நீங்க விற்கிற இடத்துல போய் வாங்கி கொள்ளுங்கள். நடுராத்திரியாகவும் கடைக்காரனை போய் தட்டி எழுப்புவது சோத்திரம் கிடைக்குமா என்ன? அவர்கள் அப்படியே போய்விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. சோத்திரம். ஆனால் இவர்கள் எண்ணெய் வாங்கும்படியாக கடந்து போனார்கள். இன்னும் அந்த இடத்துல படிக்கும் போது இவர்கள் மணவாளனை சந்திக்க ஆயத்தம் இல்லாமல் போனவர்கள். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாமல் போனவர்களா? அடுத்த இடத்துல நான் நேராக சொல்லிட்டு வரேன். அடுத்த பகுதியில் ஆண்டு சொன்னால், அவர் பேரு நாழிகையில நாழிகைகளாக அறியாதிருக்கிறபடியினால் ஆயத்தமா இருங்கள். இவங்க ஆயத்தம் இல்ல, ஆயத்தம் அல்ல. நான் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும் பாருங்க.
எப்ப இயேசு வருவார் என்று தெரியாது, எப்ப நித்திய வீட்டை கட்டி முடிக்கிறான்னு தெரியாது, எப்ப வாரார் என்று தெரியாது. அது மட்டுமில்ல, எப்ப நம்ம சுவாசம் நிற்குன்னு நமக்கு தெரியும். ஆகையால் எந்த நாளில நம்ம ஆவி நிற்கன்னு தெரியாததுனால, எந்த நாளிலே இயேசு வருவார் என்பதை தெரியாதபடியினாலே எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளலா இருக்கணும். அல்லேலூயா. அதான் தேவனுடைய பிள்ளைகளே, சோதரன் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் திருவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல நீங்கள் பிரகாசிக்கிற தெய்வ மக்களாக நீங்கள் காணப்பட வேண்டும். இப்பொழுது புத்தி இல்லாத ஸ்திரீகள் எண்ணெய் வாங்க சென்றார்கள். அந்த நேரத்தில் மணவாளன் வந்து விட்டார். இந்த 5 புத்தி உள்ள கன்னிகள் அந்த குத்து விளக்கோடு கூட மணவாளனுடைய அறைக்குள்ளே கடந்து போனார்கள். வாசல் பூட்டப்பட்டது. இப்பொழுது புத்தி இல்லாத ஸ்திரீகள் ஓடி வருகிறார்கள். மணவாளனே, மணவாளி, எங்களுக்கு திறக்க வேண்டும். நான் உங்களை அறியேன். கைவிடப்பட்டு போனார்கள். இயேசு வருகையிலே இந்த 2 சம்பவம் நடக்கும். ஆயத்தமாயிருக்கிற பரிசுத்தவான்கள் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். என்னை கேட்கிற அன்பானவர்களே, நான் கைவிடப்படுவதல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு புகழாய் இருக்க வேண்டும். நாம் மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, நீயும் ஆயத்தப்படுத்து, உன்னோடு கூடின ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த தேசத்திலிருந்து அநேகர் ஆண்டவராகிய இயேசுவின் வருகையில் அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் சபை உபவாசிக்கிறது, அதுக்காக தான் சபை பிரயாசப்படுகிறது, அதுக்காக தான் சபை ஜெபிக்கிறது, அதுக்காக தான் சபை சுவிசேஷ கூட்டங்களை நடத்துகிறது, அதுக்காக தான் சபை பிரயாசப்படுகிறது, அதுக்காகத்தான் பணம் பொருளை செலவு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. அநேகர் ஆயத்தப்பட வேண்டும். இப்பொழுது ஆயத்தமாய் இருந்தவர்கள் அந்த மணவாளனுக்குள்ளே அறையிலே பிரவேசித்தார்கள். இது போல அங்கே கடந்து போய் அங்கே விவாகம் நடக்கிறது, அங்கே சோத்திரம் கல்யாண விருந்து நடக்கிறது. அதுபோல நம்ம வேதத்தில் வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு கல்யாணத்தையும் விருந்தையும் பார்க்கிறோம். சீக்கிரம் வாசிக்கலாம். பெருவெள்ள இரைச்சல் போலவும் இடி முழக்கம் போலும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, ராஜ்யம் பாரம் பண்ணுகிறார். சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து செலுத்த கடுவோம். யாருடைய கல்யாணம்? இயேசு. ஆட்டுக்குடியான இயேசு. ஆட்டுக்குடியான கல்யாணம் வந்தது. ஆயத்தம் பண்ணினாள். ஆயத்தம் உள்ளவதாங்க நிக்க முடியும். புரியுதா? ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அழிக்கப்பட்டது. வெள்ளிய வஸ்திரம் நீதிகளே. கவனிங்க, நம்ம உலகத்திலே செய்கிற நீதிதான் வெள்ளிய வெண்வஸ்திரமாக அங்க வச்சிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? உன்னோட வாசிங்கப்பா. சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி. பாத்தீங்களா? கல்யாண வீட்டுல அப்படி வச்சிருக்கோம். ராஜாவுக்கு கல்யாண வீட்டுல கல்யாண வஸ்திரம் வச்சிருந்து பாத்தீங்களா? ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் உள்ள போனாய், பிடிச்சு புறம்பான இருளிலே தள்ளினார்கள். இங்கே மெல்லிய வஸ்திரம், வெண்மையான வஸ்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன தெரியுமா? நம்முடைய நீதிகள், பரிசுத்தவான்களுடைய நீதிகள். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் செய்த நீதியின் கிரியை அது மெல்லிய வெண்மையான ஒரு வஸ்திரமாக பரலோகத்தில் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம நீதி செய்யணும் பாருங்க. அநீதிக்கு இடம் கொடுக்க கூடாது, அக்கிரமக்கு இடம் கொடுக்க கூடாது. வெளிப்படுத்த விஷயம் 22ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? பரிசுத்தம் உள்ளபடி இன்னும் அநியாயம் இன்னும் செய்யட்டும், அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யணும். கேட்டீங்களா? நான் நீதியே வரக்கூடும், நீதி செய்கிற தெய்வ பிள்ளைகளா இருக்கேன். அடுத்த வாசிங்க. வெளிப்படுத்த விசேஷத்துல வெள்ளிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்தவான்கள் நீதிகளே. பின் அவர் என்னைக்கு அல்லேலூயா விருந்து நடக்கும். பாத்தீங்களா? நம்ம ஒரு விவாகம் நடத்தினோம், விவாகம் நடக்கும், விருந்து நடக்கும்.
அந்த கல்யாணத்துக்கு மணவாட்டிகளாக கல்யாண விருந்திலே பங்கு கொள்வர்களாக கர்த்தர் நம்மை அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுவரை அந்த ஆத்ம மணவாளனுக்காக இருதயத்தை திறந்து கூடாதவர்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். இதுவரையிலும் இயேசுவை ஞானஸ்தானத்தின் மூலமாய் தரித்துக் கொள்ளாதவர்கள் அதை தரித்துக் கொள்ள ஒப்புக் கொடுங்கள். பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அதை பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை தெரிவிக்கிறதானே, மரணத்தின் நிறைவு கூறுதானே அந்த அப்பமிக்குதலிலே நீங்கள் பங்கு கொள்ளுங்கள். நீங்கள் நீதி செய்கிறவர்களாக, ஆண்டவருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு சொற்களை பிரகாசிக்கிறவர்களாக, ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுங்கள். அப்பொழுது மணவாளன் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகலாம். அவரோடு மணவரைகளை சேர்க்கப்படலாம். நித்திய மகிழ்ச்சியோடு நித்திய ராஜ்யத்தில் நித்திய நாட்களாய் வாழ்கிறேன் ஒரு சிலாக்கியத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த பகல் காலத்திலே கர்த்தர் அவிதமாக நம்மை உருவாக்கும்படியாக முழங்கால் படியிடுவோம். தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். எங்களை கரை திரை இல்லாமல் பிழையற்றதும் பரிசுத்தமான ஒரு மகிமையான சபையாய் ஆண்டவரே, ஒரு மணவாட்டி சபையாய் ஆண்டவரே, மகிமையான சபையாய் உமக்கு முன்பாக நிறுத்தும்படிக்கு எங்களுக்காக நிரடிக்கப்பட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, எங்களுக்காய் சிலுவை மரணத்தை கொடுக்கப்பட்டு, எங்களுக்காய் ஜீவனை தந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை மணவாட்டிகளாக ஆயத்தப்படுத்தும்படிக்கு சுவிசேஷ சத்தத்தினால் எங்கள் இருதய கதவுகளை தட்டுகிறேன். ஆண்டவரே, இருதய கதவை திறந்து கொடுக்காதவர்கள் திறந்து கொடுது உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும், உதவி செய்யும். அப்படியே சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்று உம்மை தரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மாம்சத்தை பூசித்து இரத்தத்தை பானம் பண்ணி உம்முடைய மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக வருகை எதிர்பார்த்து சந்தோஷிக்கிறமாறு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யணும், அனுக்கிரகம் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாய் எண்ணெயினால நிரம்பினவர்களாய் இருக்க கிருபை செய்யும். எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற உதவி செய்யும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம், எல்லாம் சொல்லுவோம். 10 கன்னிகள் 5 பேர் கைவிடப்பட்டார்கள். 5 பேர் மாத்திரமே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். நம்ம கைவிடப்படக்கூடாது, நம்ம சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆத்துமணவாளனுக்கு மணவாட்டிகளை விவாக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. தேவனே உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளா எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை மாற்ற ஜீவவசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவளாய் மாற்றும், 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 மாற்றும். ஆண்டவரே, ஜீவவசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவளா எங்களை மாற்று. ஆண்டவரே, அற்கரையாகிற வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவளை மாற்று. நீதியின் கிரிகளை செய்கிறவளா எங்களை மாற்று. பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைய எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள் வார்த்தைகளை கேட்டு ஒருவராயிலும் உம்முடைய வருகையிலே கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் உம்முடைய வருகையிலே ஏற்றுக்கொள்ளப்படணும். ஆண்டவரே, உமக்கு மணவாட்டிகளாய் மாறின. ஆண்டவரே, ஹல்லேலூயா. கல்யாண விருந்திலே பங்கு வருகிறவர்களாய் மணவாளனோடு சந்தோஷிக்கிறவாய் காணப்பட உதவி செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். கைதட்டி. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். ஆசை என்றோ எந்த நகம் பெறுகின்றதே, ஆசை என்றோ எந்த நகம் பெறுகின்றதே. ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சி தேடுரே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சி தேடுரே. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம்.
போக்கினாரின் பாவமெல்லாம் தான் மறித்ததால், நீக்கினாரின் சாபமெல்லாம் தான் சுமந்ததால், போக்கினாரின் பாவமெல்லாம் தான் மறித்ததால், நீக்கினாரின் சாபமெல்லாம் தான் சுமந்ததால், ಎಲ್ಲವೂ ಸ್ನೇಹ ಉಳ್ಳಿಲ್ ಪೆರುಗಿಡುವೆ, ಎಲ್ಲವೂ ಸ್ನೇಹ ಉಳ್ಳಿಲ್ ಪೆರುಗಿಡುವೆ, மல்லவாவும் கூட வாழ என்று கூடுமோ, மல்லவாவும் கூட வாழ என்று கூடுமோ, இயேசுவோடு சேர்ந்திருப்பதல்ல பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பதல்ல பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம், மாட்சிமிகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த விடலுக்காய் ஆயத்தமாக, மாட்சிமிகும் நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த விடலுக்காய் ஆயத்தமாக, கைகளால் கட்டிடதோ நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டிடதோ நித்திய ராஜ்யமே, கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குது, கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குது, ஆமென். இயேசுவோடு சேர்ந்திருப்பதல்ல பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பதல்ல பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது என்ன ஆனந்தம், அன்று தீரும் எந்த கஷ்ட லோகமல்லிலே, அன்று நீங்கும் எந்த துக்கம் யாவும் நிச்சயம், அன்று தீரும் எந்த கஷ்ட லோகமல்லிலே, அன்று நீங்கும் எந்த துக்கம் யாவும் நிச்சயம், அன்று சுத்தலில் ஒன்றாய் பாடியாக்கவே, ஆமேல் அன்று சொந்தலில் ஒன்றாய் பாடியாக்கவே, என்று அல்லாஹ் வந்து சேரும் எந்த இயேசுவே, என்று அல்லாஹ் வந்து சேரும் எந்த இயேசுவே, இயேசுவோடு சேர்ந்திருப்பதல்ல பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம், ஆமென். இயேசுவோடு சேர்ந்திருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம், நல்லவரே வல்லவரே பொண்ணு காந்தரே, அல்லல் தீர்க்க எங்குவாரே ராத்மனே சரி, ஆமென். நல்லவரே வல்லவரே பொண்ணு காந்தரே, அல்லல் தீர்க்க எங்குவாரே ராத்மனே சரி, எல்லையில்லா ஆனந்தமாய் வீணைகளது, ஆமென். எல்லையில்லா ஆனந்தமாய் வீணைகளது, அல்லேலூயா கானம் பாடி வானில் வந்திட, அல்லேலூயா கானம் பாடி வானில் வந்திட, இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம், இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களை கூட்டி, கரங்களை கூட்டி, ஆமென், ஆமென். நாம் ஒருவரை கைவிடப்படக்கூடாது, எல்லாரும் ஆயத்தத்தோடு கூட ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் வருகைக்காய் காத்திருக்கிறவர்களாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்ம மடவாளராய் இயேசுவோடு கூட சேர்க்கப்பட்டு ஆமென், 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 ஆமென். நித்திய நாட்களாய் நித்திய சந்தோஷத்தோடு வாழ்கிற ஒரு சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தர வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவவசனத்தை பிடித்துக் கொண்டு சுவர்களை போல பிரகாசிக்க நற்கரியாகிற வெளிச்சத்தை பிரகாசிக்கிற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். நீதி செய்வளாய் காணப்பட ஆண்டவர் ஒருவருக்கு கிருபை அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ள புறந்து வசனத்தை கேட்டவர் யாவரும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாடி கிரியை செய்வீராக. வசனத்தின்படியாய் ஜீவிதங்களை பருவப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபை தருவதற்காய் ஸ்தோத்திரம். உடா ராதா ராதா ரீதா ரீகா ராதா உடா ராதான ஷக்கா ராதா ரவ உடா ரீகா ராதான ஷக்கா ராதா உடா ரீகா லாதான ஷக்கா ரவ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம்.
நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் சோதராம் சோதரா. கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் சோதராம் சோதரா. கர்த்தர் தந்த எல்லா ஆலோசனைகளுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதராம் சோதரா. உள்ளம் புறம் இருந்த வசனத்தை கிட்ட ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியால் தொடர்ந்து ஆவிக்கேற்ற மாளிகையாக கிறிஸ்துவுடைய மனவாட்டிகளாக ஆயத்தப்பட உதவி செய்யும்படி ஆகதரை ஸ்தோத்திரம் அல்லவா. சோதராம் சோதராம் சோதரம். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும்படியாக ஆமென். ஆண்டவருடைய வருகைகளை கைவிடப்படாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ளத்தக்கதாய் கத்த உதவி செய்யும்படியாக அதரை ஸ்தோத்திரம் அல்லவா. சோதராம் சோதராம் சோதரா. ஜீவசனத்தை பிடித்து கொண்ட சூழலை போல பிரகாசிக்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் காணப்படு. நற்கிரியாகிற வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண ஆத்மாதாயம் செய்கிறவர்களாய் காணப்படு. நீதி இசைகளாய் காணப்படு. கத கிருப தருவாய் சோதரம் அல்லவா. சோதராம் சோதராம் சோதரா. மாலை ஆராதனையை பொறுப்படுக ஜனங்களை கொண்டு வரேன். அவன் பலமான கிரிகளை அனுப்பிக்க கத்தரை சோதரம் அல்லவா. சோதராம் சோதராம் சோதரா. ஞானசான ஆராதனை பொறுப்படுது அருமையான சகோதரர்களை பரிசுத்த ஆவியினால் வல்லமையை நிறைத்து ஆவிக்குரிய மாளிகையாய் கட்டி எழுப்பும்படியாய் கத்த உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரம் அல்லவா. சோதராம் சோதராம் சோதரா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை ஸ்தோத்திரம் அல்லவா. சோதராம் சோதரா. அல்லேலூயா அல்லேலூயா. கண்களை மூடுவோம், செபிப்போம். எங்களை கிருபை இறக்கம் நிறைந்த நல்ல தெய்வனே, பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளை தந்தீர் உம்முடைய சமுதிரம் கூடி வர செய்தீர். உம்மை துதிக்க பாட ஆராதித்து மகிமை விடுத கிருபை தந்தீர். நல்ல ஆலோசனைகளை தந்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆத்மா மலவாளன் இயேசு சுவிசேஷ சத்தத்தினாலே இருதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். இதுவரையில இருதய கதவை திறந்து கொடுக்காதவர்கள் இந்த பகல் காலத்தில் இருதய கதவை திறந்து கொடுத்து உம்மை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு உமக்குரிய மனவாட்டிகளாக விவாக நிச்சயம் செய்யப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்று உம்மை தரித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டு உதவி செய்வீராக. ஜெபிக்கிறதிலே, ஆராதிக்கிறதிலே, வேத வசனத்திலே தியானிக்கிறதிலே நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய மரணத்தை தெரிவிக்கிறேன், வரையை எதிர்பார்க்கிறதானே ஆண்டவரே அப்பத்தை புசிக்கிறேன். அப்பம் விற்கிற ஆராதனைகளிலும் தவறாமல் கலந்து கொள்வதற்கு நீர் உதவி செய்வீராக. ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல உலகத்தில் பிரகாசிக்கிறேன். நற்கிரியாகிற வெளிச்சத்தை பிரகாசிக்க ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீதியாகிய வஸ்திரம் தரித்தவர்களாய் காணப்படும்படி ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளும் வரும் வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் பஸ்தாவியை நடத்தும். உடைய வருகை சமீபமாய் இருப்பதினாலே நாங்கள் ஆயத்தமாய் இருக்க கிருபை செய்யும். ஒருவர் உம்முடைய வருகை நாளிலே புத்தி இல்லாத கன்னிகளைப் போல கைவிடப்படாதபடிக்கு புத்தி உள்ள கன்னிகளைப் போல உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படுகளை காணப்பட கிருபை செய்யும். தொடர்ந்து ஆவியான வழி நடத்தும். மாலை ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். இன்னும் இயற்கை செயற்கை மின்சாரம் எல்லாம் நூலமாக்கி தரும். அண்டு மனிதாசனை கொண்டு வார். வலிமையான வார்த்தைகளை தந்து இன்னும் ஜனத்தை விடுவித்து ஆசீர்வதியும். துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்மே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகலவாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவனுடைய ஐக்கிய சிநேகமும் நாம் எல்லாருமே எல்லா பரிசுத்தவான்களோடும் உள்ளம் பரவ இருந்து வசனம் கேட்ட எல்லா ஜனத்தோடும் மாலை நடக்கிறதான கூட்டத்தோடும் நினைக்குள்ள சதா காலங்கள் தங்கி இருப்பதாக. ஆமே. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாறாதவரே மாறாதவரே மாறாதவரே. ஆமாம் இயேசு கிறிஸ்து மாறாதவரே. நித்தியம் நித்தியமா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சமாதத்தோடு கடந்து போங்கள். சமான கர்த்தர்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.